ஏதாவது ஒரு வாகனத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், எந்த ஹெவி வெஹிக்கிளா இருக்கலாம். அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்போ வந்து நடுவில் வந்து ஒரே ஸ்பீட்ல போகாது இல்லையா? நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரலாம், எங்கேயாவது பிரேக் போடுற மாதிரி இருக்கலாம், எங்கேயாவது இடத்துல டிராபிக் ரொம்ப கம்மியா இருக்கலாம், அங்க ஸ்பீட் ஜாஸ்தியா போகலாம். அந்த மாதிரி வேரியபிள் ஸ்பீட்ஸ்ல தான் அந்த வண்டி போகும். கடைசியில அந்த வாகனம் அந்த டிஸ்டன்ஸை, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளவு நேரத்துல கடந்துச்சு, அந்த 2 டேட்டா இருந்தா போதும். இந்த வேரியபிள் ஸ்பீட்ஸ்ல போனாலும் கூட ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாக்கிங், நம்மளுடைய ரன்னிங் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து வேரியபிள் ஸ்பீட்ஸ் தான் இருக்கும். அது வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி, இல்லைன்னா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போதும் சரி, பாக்குறதுக்கு வந்து நம்ம நிதானமா ஒரே ஸ்பீட்ல ஓடுற மாதிரி இருக்கும். ஆனா டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ்ல நம்ம ஓடி இருப்போம். கொஞ்ச நாளைக்கு டிஃபரன்சஸ் இருக்கும். அட் தி எண்ட் நம்ம வந்து இந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம ரீச் பண்ணோம், எவ்வளவு டைம்ல ரீச் பண்ணோம் அப்படிங்கிற அந்த டேட்டா இருந்தா போதும் நம்மளுடைய ஆவரேஜ் வாக்கிங் ஸ்பீட், ரன்னிங் ஸ்பீடை கால்குலேட் பண்ண முடியும். இப்ப உதாரணமா சில முக்கியமான அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ், மெயினா ரன்னிங் ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயமும் இருக்கு, 42 கிலோமீட்டர் மராத்தன் ரேஸும் இருக்கு. இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அப்புறம் 42 கிலோமீட்டர் மராத்தன் ரேஸ், இதுக்கு இடைப்பட்டதுல நிறைய ஏகப்பட்ட ரன்னிங் ரேசஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ்ல. இது சம்பந்தப்பட்ட அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், மென், விமன், அவங்களாம் என்ன டைம்ல இந்த டிஸ்டன்ஸ்லாம் ரீச் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு வெப்சைட்ஸ்ல இருக்குது. இந்த மாதிரி வேறுபட்ட ஓட்டப்பந்தயங்கள்ல ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கறத மென், விமன் பெரிய டிஃபரன்சஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. சோ இந்த ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இந்த மராத்தன் ரேஸ்ல 42 கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தா, பெஸ்ட் டைமிங் என்னன்னு பார்த்தா 2 hours. இப்போ இந்த 42 கிலோமீட்டர்ஸ் இந்த டேட்டா இருக்குது, 2 ஹவர்ஸ்ல ரீச் பண்ண அந்த டேட்டா இருக்குது. இது ரெண்டுமே நம்ம ஃபார்முலால போட்டா ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு பார்த்தா 21 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்படின்னா என்னன்னா ஒரு மணி நேரத்துல 21 கிலோமீட்டர் போகக்கூடிய அந்த ஸ்பீட்ல ஓடி இருக்காங்க. அடுத்து வந்து ஹாஃப் மராத்தன், இது வந்து 21 கிலோமீட்டர்ஸ். இதுல பெஸ்ட் டைமிங் என்னன்னு பார்த்தா 57 நிமிஷம் 30 செகண்ட்ஸ். இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு பார்த்தா 22 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது ஒரு மணி நேரத்துல 22 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த ஸ்பீட். அப்புறம் 10 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ், இதுல வந்து பெஸ்ட் டைமிங் என்னன்னு பார்த்தா 26 மினிட்ஸ் 24 செகண்ட்ஸ். இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னா 23 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட். அடுத்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ், இதுல பெஸ்ட் டைமிங் என்னன்னு பார்த்தா 12 மினிட்ஸ் 49 செகண்ட்ஸ். இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் ரன்னிங் பேஸ் வந்து 24 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட். அடுத்து 1500 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ், இதுல பெஸ்ட் டைமிங் சோ ஃபார் வந்து 3 மினிட்ஸ் 26 செகண்ட்ஸ். இதோட ஆவரேஜ் பேஸ் என்னன்னு பார்த்தா 27 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட். 400 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ், இதுல பெஸ்ட் டைமிங் சோ ஃபார் 43 செகண்ட்ஸ். இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது ஆவரேஜ் ரன்னிங் பேஸ் ஃபார் 400 மீட்டர்ஸ் அது வந்து 33.5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட். 200 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ்ல பெஸ்ட் டைமிங் என்னன்னா 19 செகண்ட்ஸ். அப்படின்னா அந்த ஆவரேஜ் பேஸ் வந்து 37.5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட். 100 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ், இதுல பெஸ்ட் டைமிங் சோ ஃபார் 9.58 செகண்ட்ஸ். அப்படின்னா இந்த ஆவரேஜ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 37.5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட். இப்ப பார்த்தா இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரன்னிங் ரேசஸ், அதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்துக்கிட்ட டைமிங், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அசாத்தியமான விஷயங்கள். இதெல்லாம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதெல்லாம் வந்து ஈஸியே கிடையாது. ஆனா பாருங்க இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பேஸ்லாம் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல டெமோ டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஆனா ஆவரேஜ் பேஸ் பார்த்தா கடைசியில 37.5 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படி வந்து நிக்குது. அதே மாதிரி மராத்தன் ரேஸ்ல பாருங்க இந்த மாதிரி ஹை ஸ்பீட்ல ஓட முடியாது. பாடிக்கு வந்து அந்த மெட்டபாலிக் எஃபிஷியன்சி கிடையாது. குயிக்கா நம்ம பாடி வந்து ஃபெட்டிக் ஆயிடும். ஆசிட்ஸ் வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல அக்யூமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் எனர்ஜி டிரான்ஸ்பர் நடக்காம நம்ம மசில்ஸ் டயர்ட் ஆயிடும். ஸோ அந்த ஹை ஸ்பீட்ல நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ஓட முடியாது. பை நேச்சர் அப்படிதான் இருக்கு உடம்பு. இதுக்கு நடுவுல இந்த சேலஞ்சஸ் வந்து அதை எதிர்கொண்டு மேலும் மேலும் மறுபடியும் ட்ரைனிங் பண்ணி நம்ம அந்த என்டியூரன்ஸ்க்கு இந்த பாடியை டியூன் பண்ணி அந்த ஈவன் மென் கூட பாத்தீங்கன்னா மராத்தன் ரன்னர்ஸ் 55 கிலோஸ் அந்த ரேஞ்சில இருப்பாங்க. அந்த அத்லீட்ஸோட ஏஜ் ஆக்சுவலா 30-35 அந்த ரேஞ்சில இருக்கும். ஆனா அவங்க ஆம்ல பாத்தீங்கன்னா டோன்லாம் இல்லாம ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு ஒரு வயசானவங்க எப்படி இருக்குமோ அந்த டோன்லெஸ்ஸா அப்படியே ஃபிளாபியா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஈவன் அந்த ஆம்ல வந்து மசில்ஸும் அவ்வளவா இருக்காது. அந்த அளவுக்கு அந்த கார்டியோ எக்ஸசிவ் கார்டியோ டைப் ஆஃப் அந்த கார்டியோ டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி கொடுக்குற ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பாடி வந்து அந்த மாதிரி உருக்குலைக்குது.
ஆனாலும் மராத்தன் ரன்னர்ஸ்க்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஹை டிட்டர்மினேஷன். இப்போ நீங்க நிறைய வீடியோஸ் எடுத்து பாருங்க, இந்த 100 மீட்டர்ஸ் ரன்னர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, 1500 மீட்டர்ஸ் ஓடுற ரன்னர்ஸ் எப்படி இருக்காங்க, அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் போக போக அந்த மராத்தன் ரன்னர்ஸ் அவங்களுடைய பிசிக் எப்படி இருக்கு, ஆண் பெண் இவங்களுடைய அந்த மஸ்குலாரிட்டி எஸ்பெஷலி அவங்க பார்த்தாவே தெரியும். அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஹை ஸ்பீட்ல ஓடுறவங்க அவங்களுக்கான ட்ரைனிங் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா தேவைப்படுது. அவங்களுடைய மஸ்குலாரிட்டி பாத்தீங்கன்னா லெக்ஸும் சரி ஆர்ம்ஸும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட்டா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனா ஹையர் ரன்னிங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ண அந்த பாடி வந்து மஸ்குலாரிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இல்ல. ரொம்ப ஈஸிலி இந்த கார்டியோ டைப் எக்ஸசிவ் கார்டியோ டைப் ஆஃப் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வர்ற மாதிரி இருக்குது. ஆனா லீன் மாஸ் எஸ்பெஷலி ஆர்ம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த வீடியோவை பார்த்தே தெரிஞ்சிடும். ஈவன் பேசிக் இமேஜஸ் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் இதை பார்க்கும்போதே தெரியும் இது மஸ்குலாரிட்டி வந்து யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இந்த ஸ்பிரிண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் அவங்கள மாதிரி நம்ம பாடி எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஸோ இவங்களுக்கும் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன் பண்றவங்களுக்கும் மஸ்குலாரிட்டி ஜாஸ்தியா இருக்குது. ஆனால் அவங்க பாடி பில்டிங் டைப்ல அவங்க ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் நல்லா பண்ணுவாங்க, பட் ஆனால் ரன்னிங் என்டியூரன்ஸ் ரொம்பவே பேடா இருக்கும். ஒரு சாதாரண டிஸ்டன்ஸ் கூட அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது, ஈஸியா ஃபெட்டிக் ஆயிடுவாங்க.